இயக்குனர் பொன்ராம் அவர்கள் தற்பொழுது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், கடந்த ஒரு 17-18 தினங்களில் தமிழ் சினிமாவின் 2 ஆகப்பெரும் ராஜாக்களை இழந்திருக்கிறோம். பாக்யராஜ் சார் தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவிலே திரைக்கதை மன்னன் என்று எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவர். அவர் எந்த வகையில் ஒரு இயக்குனராக உங்களுக்கு ஊக்கமாக இருந்திருக்காரு சார்? கண்டிப்பா எனக்கு நேரடியான பழக்கங்களும் உண்டு அவர்கிட்ட. அதாவது அவருடைய திரைக்கதை ஒரு சப்ஜெக்டாவே இருக்கும். வழக்கமா நாங்க எந்த ஒரு கதை பண்ணாலும், எந்த ஒரு டிஸ்கஷன் போனாலும் 2 பேரும் நாங்க இழுக்காம பேச மாட்டோம். ஒண்ணு மெயினா திரைக்கதை நான் இதுதான் பாக்யராஜ் சார் தான். ஸோ அவருடைய கதைகள்ல சீன் பை சீன் எப்படி கனெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத உதாரணங்களுக்கு நாங்க கதையை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவருடைய படத்துல இருந்து 2 சீன் எடுத்து இப்படி அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற உதாரணத்துக்கு அவருடைய படங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த வகையில எனக்கு நிறைய படங்களுக்கு அவர் உதாரணம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்த ஒரு நகைச்சுவைங்கிறது அவர் படங்கள்ல அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி டைரக்டர்ஸ்க்கு அவருடைய படங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் சொல்லலாம். உங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய இளம் தலைமுறை இயக்குநர்களுக்கும் பாக்யராஜ் சார் ஒரு பள்ளிக்கூடம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இப்போ இருக்கக்கூடிய சக கால இயக்குநர்கள் அவர்கிட்ட இருந்து என்ன குவாலிட்டியை எடுத்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? என்னன்னா அவருடைய குவாலிட்டி என்னன்னா ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் குவாலிட்டி வச்சிருப்பாரு. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய பட்ஜெட்ல பண்ணணும், பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படிங்கிற தாட்டை தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அவருடைய பெரிய ப்ரொடக்ஷனா பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட் தான் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் பிரம்மாண்டமான ஸ்கிரிப்டை தான் எடுத்துக்கணும். அவருடைய ஸ்டைல் அது ஈஸியா மக்களுக்கு போக வேண்டிய விஷயம். மெயினா லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரியான சீன்ஸ் பண்ணுவார். ஸோ அது அவருடைய ஸ்ட்ரென்த் சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து இளம் தலைமுறைகளை நாங்களும் சரி, எனக்கு அடுத்தவர்களும் சரி, எல்லாருமே அவர்கிட்ட இருந்து ஒரு திரைக்கதை ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம்னு தான் தோணுதுங்க. நிச்சயமாக சார். தமிழ் சினிமா எத்தனையோ பெரும் இயக்குனர்களை கண்டிருக்கிறது. அதில் தற்காலத்தில் நம்மோடு வாழ்ந்து இறக்கக்கூடிய ஒரு கடைசி இயக்குனராக நாம் அவரை கண்டிப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னதான் அவரது இழப்பு நமக்கு பெரிய மன வலியை கொடுத்தாலும் அவரது கலை பயணம் என்பது தமிழ் சினிமா இருக்கும் வரை நம்மோடு பயணிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் கூட இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையிலான அனுபவங்கள் எதுவும் பகிர்ந்துக்க முடியுமா சார்? இருந்துச்சுங்க. நான் ஒரு முறை ஸ்கிரிப்ட் சொல்ல போயிருந்தேன் சார் வீட்டுக்கு. அப்போ சாயந்தரம் தான் என்னை கூட்டு போயிருந்தாரு. ஸோ வீட்டுக்குள்ள போய் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னேன். ஃபுல் ஸ்கிரிப்டுமே அற்புதமாக கேட்டுட்டு அதுக்கான ஐடியாஸ் வரை அப்படியே ஒரு 1 hour மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். வெறும் ஸ்கிரிப்டை கேட்டு நல்லா இருக்கு நல்லா சொல்ல தாண்டி அது ஒரு இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் மெயின் பாயிண்ட் ஐடியாலாம் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் சங்கத்தில் சரி, நான் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் மூலமாக சந்திக்கும் சரி, ரொம்ப சோவிலாக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் போன வாரம் இந்த கடந்த 15 நாளைக்கு முன்னாடி தான் பாரத ஐயாவோட இறந்த நாளுக்கு நான் போயிருக்கும்போது நான் அவரோட தான் இருந்தேன். அவரு நான் ராஜியா மேம் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அப்போ எங்கூட நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ ஆக்டிவா அவ்வளோ சுறுசுறுப்பா அந்த முன்னாடி நின்றுட்டு எல்லா வேலையும் பார்த்தாரு. ஒரு குருவுக்கான மரியாதை கொடுத்துட்டு இருந்தவர் இன்னைக்கு நம்மோட இல்லைங்கிறது ஒரு பெரிய இழப்பு. இவர்கிட்ட நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு, அவர்கிட்ட பழகின பழக்கம் சரி, பேசின வாய்ப்பு கிடைச்சது. இனிமேல் அடுத்த சந்ததிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவருடைய படங்கள் தான் அந்த வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அவரோட மரணம் அது இறைவனுடைய இதாக போய் சேரணும் அப்படிங்கிறதும் அவன் குடும்பத்துக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சார். திரைக்கதை மன்னனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொலைபேசி வாயிலாக உங்களது உள்ளார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். எனக்கும் நண்பர் பாக்யராஜுக்கும் கிட்டத்தட்ட 1977 நட்பு. 14 வேலை படத்திலிருந்து நட்பு. அவர் கிழக்க முறையில் சிவபிரஜாக்கள் போன்ற படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் நடித்தாரு. அப்புறம் புதிய வார்ப்புகள்ல பாரதிராஜா அவர்கள் அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறார். அந்த புதிய வார்ப்புகள் படத்திலே நானும் நடிக்கிறேன். நான் ஒரு கதாபாத்திரத்திலே நான் நடித்தேன். அப்போதிலிருந்து எனக்கும் அவருக்கு நெருங்கிய நட்பு. எனக்கு கிடைத்த நண்பர்களில் குறிப்பிடத்தக்க மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருவர் பாக்யராஜ் என்கிற ராஜன் என்றுதான் நான் அன்போடு அவரை அழைப்பேன். எல்லா விஷயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம்.
நாங்கள் வந்து ரொம்ப போராடி கலை உலகத்தில் வந்ததுனால அந்த போராட்டங்களை எல்லாமே வந்து அவர் எப்படி எடுத்து சொல்லுவார்னா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப நகைச்சுவையாக, ரொம்ப வருத்தமான, அவமானமான, அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனா அதையே அவருடைய பாணியில ரொம்ப சுலபமா அதை ஒரு சிரிக்கும்படியா சொல்லுவாரு. அதுதான் அவருடைய திரைப்படத்துல அவர் எடுத்துக்கொண்ட பாணியாக அமைந்தது. ரொம்ப மிகப்பெரிய சொல்ல முடியாத ஒரு விஷயத்த கூட ரொம்ப எளிமையாக வந்து நகைச்சுவையா சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படிப்பட்டதுனாலதான் அவரை வந்து சிறந்த திரைக்கதை ஆசிரியர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்ற பேரை இந்தியாவில் வாங்கினார்னா அவர் அதுதான். அது மட்டுமல்ல, அவர் வந்து கதை வசனம், பாடல், இசை, நடிப்பு, டைரக்ஷன், தயாரிப்பாளர் என்ற அத்தனை துறையிலும் மேலோங்கி இருந்தவர். ரொம்ப ஒரு நல்ல மனிதர், பண்பாளர். எனக்கு தெரிஞ்சு யாரையும் அவர் வந்து மனம் நோகும்படியாக பேசியது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்ததில்லை. அதனால ஒரு சிறந்த ஒரு மனிதன், சிறந்த கலைஞன், சிறந்த நண்பன். அதனால அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை நேற்று வரைக்கும் நான் வந்து போன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு, சினிமா விழாக்கள் அட்டன் பண்றாரு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் யதார்த்தமா, ஜனரஞ்சகமா, ரொம்ப பிரமாதமா பேசிக்கிட்டு மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு இருந்த அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் வந்து திடீர்னு இறந்துட்டான்ற செய்தியை காலைல கேட்டேன்னு உண்மையிலே பேர் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப அவரை பத்தி சொல்வதற்கோ இல்லை ஆறுதல் சொல்வதற்கோ, அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கோ இது நேரம் இல்லை, அது சொல்லவும் முடியாது. அதனால வந்து நான் எப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி இன்னொரும் கலை உலகத்தில் இருக்க அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இல்லை, எல்லா சம்பந்தப்பட்ட ரசிகர்களும் அவருக்கு ரசிகர்கள், எல்லா நடிகருடைய ரசிகர்களும் அவருக்கு ரசிகர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞருடைய மறைவு ரொம்ப வருத்தத்துக்குரியது. அவருக்கும் அவருடைய மறைவை குறித்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என் போன்ற நண்பர்களுக்கும் கலை உலகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாலே பெரிய வெற்றி அடையலாம். அவரை ஒட்டுமொத்தமா அப்படியே அவருடைய திறமையெல்லாம் ஒரே ஒரு கலைஞன், ஒரு திரைப்பட இயக்குனரோ ஒரு நடிகரோ எடுத்துக்க முடியவே முடியாது. ஆனால் அவரிடமிருந்து ஒரு சிறு பங்கா, சிறு பகுதியாக ஒரு கதையை, ஒரு திரைக்கதையை அவருடைய பாணியிலே, ஒரு டைரக்ஷனை அப்படி எடுத்தாலே அதுவே மாபெரும் வெற்றியாக இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி கிடைக்கிறது அதிசயமான ஒண்ணு. அதனாலதான் எம்ஜிஆரே அவரை வந்து கலையுலக வாரிசுன்னு சொன்னாரு. ஒரு சிறந்த வசனகர்த்தாவான கலைஞர் வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுத்தார். சிவாஜி அவ்வளவு அன்பு அவர் மேல, ஒரு பெண்களையெல்லாம் வந்து நேசிக்கிற அளவுக்கு, பெண்கள் நேசிக்கிற அளவுக்கு கதையின் மூலமாக ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்தவர் பாக்கியராஜ். அதனால அவர் வந்து இன்றைய நாளைய ஜெனரேஷனுக்கும். தற்போது தொலைபேசி வாயிலாக கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். திரைக்கதை மன்னனை தமிழ் சினிமா இழந்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? சார் இணைப்பில் இருக்கீங்க. திரைக்கதை மன்னனை தமிழ் சினிமா இழந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவரோடு நீண்ட காலம் பழகி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? பாக்கியராஜை பத்தி கேட்கிறீங்களா? ஆமாம் சார். சார், தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன்னு போற்றப்படக்கூடிய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களை தமிழ் சினிமா இன்று இழந்திருக்கிறது. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அவரோட இணைந்து பணியாற்றுகிற அனுபவங்களை பற்றி கொஞ்சம் என் கூட பகிர்ந்துக்க முடியுமா? வெளிவந்த இயக்குநர்களில் குறிப்பிட சேர்ந்த இயக்குநராக இருக்கக்கூடியவர், முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் பாக்கியராஜ் தான். பாக்கியராஜை ஆரம்பத்திலிருந்து நான் அறிவேன். அவர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குநராக இருக்கிற காலத்திலிருந்து நன்கு அறிவேன். அவர் படங்கள் எல்லாவற்றையும் நான் எழுதியிருக்கிறேன்.
சுவரில்லாத சித்திரங்கள் தான் முதல் டைரக்ட் செய்த படம். அதுல இருந்து இது நம்மால் வரையில ஒரு படத்துக்கு எழுதியிருக்கிறேன். பாக்கியராஜ் டைரக்ட் செய்த 12 படங்களில் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். அது முதல் அவரை நான் சந்திச்சது கிடைக்கை ரயில் படத்துக்கு பாட்டு எழுதும் போதுதான். அப்ப பல்லவிக்காக டியூன் கொடுத்தார் ராஜா. பல்லவி எழுதிட்டேன். மாஞ்சோலை கிரிதானோ மாந்தானோ செப்பந்தோப்பு குதிரும் மீதானோ எழுதிட்டேன். உடனே சரணத்துக்கு டியூன் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வரோம், அதுக்குள்ள நீங்க எழுதிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா இளையராஜா கங்கை வர எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ போகும்போது பாரதிராஜா சொல்லிட்டு போறாரு, இங்க இருக்கிறாரே இவர் நம்ம கம்பெனியை சேர்ந்தவர் தான், சிச்சுவேஷன்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, நான் 2வது சரணம் எழுதும்போது கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமை எனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவம் மழை முகில் அப்படின்னு ஒரு வார்த்தை சரி வரும். அதுல கரும்பு வயலே குறும்பு மொழியை பதிலாக வேற 2 வார்த்தை எழுதி எது நல்லா இருக்குன்னு கேட்டான் அவர்கிட்ட. அது ராதிகாவின் பாத்திரத்திற்கு ஏற்ப அவர் குறும்புத்தனமா பேசுவா, இனிமையா பேசுவா. அதனால கரும்பு வயலே குறும்பு மொழியே தான் சார் நல்லா இருக்கு, டைரக்டர் இதான் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. பொதுவான பாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்குது, அதாவது சிரமமான சொந்தத்தை இப்போ சுலபமா கொஞ்ச நேரத்தில் எழுதிட்டு கங்கைபுரம் கை கொடுத்தாரு. இளையராஜா எல்லாரும் பாராட்டினாங்க. அப்போ நான் கேட்காமலே பாரதிராஜா சொன்னாரு, கரும்பு வயலே குறும்பு மொழிக்கு பதிலாக வேற 2 வார்த்தை எழுதிட்டிய, அது வேண்டாமையா, கரும்பு வயலே குறும்பு மொழியே ராதிகா கேரக்டர் கேட்ப சரியா நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்போ முதல்ல இதைத்தான் கேரக்டர் விரும்புவாருன்னு சொன்னார்ல, அவரை பார்த்தேன். அவர் புன்னகை பூத்தார். நானும் அவர் புடிச்சிருக்கு செய்தபடியே பாரதிராஜா கிட்ட கேட்டேன், உங்களை போல கூட்ட மதிப்படைத்தவராக இருக்கிறாரே அவர் யாருன்னு கேட்டேன். அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் பெயர் பாக்கியராஜ். நான் வணக்கம் சொன்னேன், அவரும் வணக்கம் சொன்னார். சினிமா உலகமே 18 ஆண்டு காலம் அவர் வீட்டுக்கு முன் வணக்கம் சொல்லி கைகட்டி காத்து கொண்டிருந்தது வாய்ப்புக்காக. இந்திய சினிமா வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தில் பாக்கியராஜ் அவர்களைப் போல திரைக்கதை அமைப்பிலே எவரும் கிடையாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு 18 ஆண்டு காலம் அதில் கொடிகட்டி பறந்தார். அமிதாப் பச்சனே அவருடைய திரைக்கதை அமைப்புக்காக 8 மாதங்கள் காத்திருந்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவராக இருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். அதே காலத்துல பாக்கியராஜ் நடித்த படம் ஒன்று புதிய வார்ப்புகள் ஒரு படம், அதனால அவர் கதாநாயகனா நடித்தார். இவர் கங்கை அவர்களை தான் அந்த கதாநாயகனை போடுறது கேட்டார். ஒரு படம் நடிகா உனக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் பாரதிராஜா. ஆனால் கங்கை மரம் எல்லாம் நடிக்க விருப்பம் கிடைத்தார். அதனால பாக்கியராஜை தேர்ந்தெடுத்து கதாநாயகனை போட்டார். அதில் ஒரு பாட்டு வரும், இதயம் போகுதே என்னையே பிடிங்க அப்படின்னு. அதை சிம்பனியில கூட ராஜா பாடியிருப்பார். அது நான் எழுதின பாட்டு தான். அதுக்கப்புறம் இது பாக்கியராஜ் டைரக்ட் பண்ண படங்கள்ல நான் எழுதின படங்கள் சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் முதல் படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அதான் சொன்ன 12 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அதில் எப்போ பாட்டு கூப்பிட்டாலும் ராத்திரியில் 10 மணிக்கு தான் கூப்பிடுவார். 10 மணிக்கு மேலே சிந்தாரி முடிச்சு தேவியை படித்த படமெல்லாம் அப்படித்தான் 10 மணிக்கு மேலே கூப்பிட்டாரு. தேவியம் இருந்து தான் போய் எழுதினேன். 4 மணி ஆயிடுச்சு காலையில் பாட்டு முடிகிறது. அந்த அளவுக்கு திருப்பி எழுதுவாங்க. அதில் 4 பாட்டு ஹிட்டான பாட்டு தான். அன்னை மனம் இயங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகம் அப்படின்னு பாட்டாக எழுதுறது. அதுக்கப்புறம் சூழல் நின்று போச்சு ஒரு படம், அதுவும் அப்படிதான். அதுல போபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் பாட்டு தான். அது மாதிரி நிறைய சாவடி கனவு கொள்கை யோசனை. அதுக்கப்புறம் இளையராஜா கங்கைவனா ஒரு படத்துக்கு இசையமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஸ்வநாதன் படத்துக்கு இசையமைக்கணும் சார், நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லி நம்ம படத்துக்கு இசையமைக்க சொல்ல முடியுமான்னு கேட்டார். நான் நினைப்போ அதாவது MS விஸ்வநாதன் மெடிசை பண்ணார். உடனே சொன்னா நீங்க சொல்லி அது எப்படி அப்படின்னாரு. அதுதான் இப்போ பாரதிராஜா எப்படியோ அது மாதிரி பாரதிராஜாவின் மூளையே வருதான் அப்படி இப்படிலாம் சொல்லி அவரை அமைக்க வச்சேன். இந்த கொள்கை யோசனை படம். அப்படி படங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இன்னொன்று அவர் செய்த உதவிகளை ஒன்று சொல்லணும். நான் முதல் கார் வாங்கும்போது கார் வாங்குறதுக்கு அவர் தான் பண உதவி செய்தார். 10,000 ரூபா முதல்ல அவர் தான் கொடுத்த உதவி தான். அதான் மறக்க முடியாது. என்னுடைய எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தேன். அதுக்கப்புறம் அரசவை கவிஞர் பதவியில் இருந்தேன். அந்த 2
பதவிகளும் கொடுக்கும்போது பாரதி ராஜாவோட இவரும் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார் வீட்டுக்கு வந்து. அப்படிப்பட்ட நல்ல பண்பாளர். ராத்திரி முதல் நாள் ராத்திரி தான், சனிக்கிழமை இரவு தான் என்கிட்ட, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு தான் என்கிட்ட 10:30 மணிக்கு பேசிக்கிட்டு இருந்தார். திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலை பற்றி 2 நாள் வருது, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், போகும்போது ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். 10:30 மணிக்கு பேசினாரு. காலையில் பேசுவார்னு பார்த்தா காலையில் போய் சேர்த்துட்டார். அதான் நெருங்கல் உடனொருவன் இந்தில்லை என்னும் பெருமை உடைத்து உலகின் வள்ளுவர் சொல்றாங்க. அதான் உலக நீ எனக்கு இருந்தவே இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவே நாளைக்கு இருக்க மாட்டோம். உலக வாழ்க்கையை அப்படித்தானே. அப்படிப்பட்ட பாரதிராஜாவை பாக்கியராஜை எங்களால் மறக்க முடியாது. அப்படி மறக்க முடியாத மாமனிதர்களில் பாக்கியராஜன் ஒருவர். வாழ்க பாக்கியராஜன் போல். சார், உங்களுக்கு பாக்கியராஜ் அவர்கள் கூட ஒரு நீண்ட நெடிய தொடர்பு இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல் 12 படங்களுக்கு மேலே பாடல்கள் சேர்ந்து எழுதியிருக்கீங்க. அதுவும் அவர் உதவி இயக்குனராக இருந்த காலத்துலேருந்தே அவரோட சேர்ந்து பணியாற்றியிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் அவரை திரையில் அவருடைய திரைக்கதையை பார்த்து அவரோட நடிப்பை பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் அவரோட தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நட்பு எப்படி சார்? தனிப்பட்ட அதுதான் சொன்னேன். அந்த தாழ்வாத வகையில் அவர் தான் 10,000 ரூபா முதல்ல கொடுத்தாருன்னு சொன்னேன். தனிப்பட்ட முறையில் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தமிழ் மக்களும் இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கங்க. கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. அவரு காலமாயிட்டார் அப்படிங்கிறது இப்போ கூட என்னால ஜீர்ணிக்க முடியல. அதாவது என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. ஏன்னா அவர் இத்தனை வருஷமா நான் பார்த்து வியந்து வளர்ந்து வந்திருக்கேன். அவர் கூட பல படங்கள்ல ஒர்க் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு இயக்குனராகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு கோஸ்டார் ஒரு நடிகராகவும் என்னால ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, சமீப காலத்துல நான் சேர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணலனால கூட பல இடங்கள்ல பல படங்கள்லயும் ஒவ்வொரு பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்றது இது எல்லாமே தொடர்ந்து ஒரு பேசிட்டு இருக்கிறதுனால, அவரை பார்த்துட்டு இருக்கிறதுனால திடீர்னு அவர் இல்லைன்னு சொல்லும் போது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ அவருடைய இந்த நினைவுகள் எல்லாம் இப்போ திரும்ப பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு பிரசன்ஸா இருந்திருக்காரு. தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும். தற்பொழுது தொலைபேசி வாயிலாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமா கண்டெடுத்த மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், திரைக்கதை மன்னன். தற்போது அவர் நம்முடைய இல்லை. உங்களுடைய மனநிலை இப்போ என்னவாக இருக்கிறது? அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் ஒரு சில வார்த்தைகள். இந்த கடந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் 3 முக்கியமான இழப்புகள் இருந்திருக்கு. முதல்ல ஆர்பி சௌத்ரி சார், அதுக்கப்புறம் பாரதிராஜா சார், இப்போது பாக்யராஜ் சார். அதாவது இந்தியாவோட சிறந்த ஒரு திரை கதை, அதே மாதிரி ஒரு நல்ல எழுத்தாளரும் வசனங்களும் இயக்குனருமாக இருந்த நம்ம பாக்யராஜ் சார் எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. எப்படி நம்ம பாரதிராஜா சாரை சொல்லுவோம், அதே திரைக்கதைக்கு பாக்யராஜ் சார் இந்தியாவோட தி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவருடைய படங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு காட்சியிலையும் அதாவது அவரோட ஒரு ஆழ்ந்த ஒரு முத்திரை இருக்கும். வண்டர்ஃபுல் பர்சன். எங்களுக்கு நெய்வர்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம், எல்லாம் பக்கத்து தெரு. இங்கே தான் பக்கத்தில் வாக்கிங்க்கு போவார். ஆர்கனைஸ்ட். இன்றைக்குமே அவருடைய அந்த குரல் மறக்கவே முடியாது. எல்லாருமே க்ளோஸ் நெட்டாக இருந்திருக்கும். இப்படி திடீர்னு காலமாகிறது பெரிய அதிர்ச்சி தான் சார். சினிமாவுக்கு திரும்பியும் ஒரு நல்ல ஒரு ஆலமரம் எல்லாம் நினைக்கிறேன். அவர் ஆத்மசாந்தி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஆல் மை ரெஸ்பெக்ட் சார் ஃப்ரம் மை செல்ஃப், என்னோட ஃபேமிலி கிட்ட. நிச்சயமாக சார், நீங்கள் குறிப்பிட்டது போல்
தமிழ் திரையுலகம் மட்டுமில்லை, ஒவ்வொரு தமிழ் ரசிகனும் இன்று அவருக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். திரைப்பயணத்தில் நீங்கள் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கூட நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் இவரோடு சேர்ந்து நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்காமல் போய்விட்டது. அதற்கான வாய்ப்பு ஏதும் இருந்ததா, அல்லது சினிமாவை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவரிடம் உங்களுக்கு பக்கத்து அருகில் தான் வசித்தீர்கள் என்று கூட குறிப்பிட்டீர்கள். நேரடியான தொடர்பு உங்கள் இருவருக்கும் எப்படி இருந்தது சார்? ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, ஆக்சுவலி அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பலமுறை மிஸ் ஆகிருக்கு. பட் அது இல்லைன்னா கூட நாங்கள் வந்து தற்செயலாக வந்து நான் நிறையா வாட்டி இந்த சில படங்கள் விஷயமா அவர்கிட்ட சந்தித்தது உண்டு, பேசினது உண்டு. கைடன்ஸ்க்காகவும் அவருடைய அசிஸ்டன்ஸாகவும் அவர்கிட்ட வந்து தொழில் கற்றுக்கிட்டவங்க, இயக்குனரானவங்க, அவங்கெல்லாம் வந்து எங்கள் குருநாதர் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார்னு சொல்லுவாங்க. நான் சார்கிட்ட வந்து பேசி ஒப்பீனியன்லாம் கேட்டிருக்கேன். அண்ட் எப்பயுமே நாங்கள் எதனா ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தாலும் நல்லா பேசிப்போம். நல்ல ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரோஜா கூட்டத்துக்கு முதல்ல வந்து ரகுவரன் சார் இடத்துல வந்து பாக்யராஜ் சார் தான் இருந்திருக்கணும். அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, அந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்து ஆடியன்ஸு அவர் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணார். நகைச்சுவை வந்துட போது, அதனால் படத்துக்கு வந்து அது மேபி அது மே நாட் டூ ஜஸ்டிஸ் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். அது மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு மன பக்குவம் வேணும், பெருந்தன்மை இருக்கணும். அது பாக்யராஜ் சார் கிட்ட இருக்கு. அவர் ஓவராலாக வந்து படத்தோட வெற்றியை நோக்கி தான் பார்ப்பாரு. அதை தவிர்த்து பல இயக்குநர்கள் அவரோட படத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டாங்கன்னா அவங்க போய் திரைக்கதைக்கு அவர்கிட்ட போகும்போதோ இல்லை டைரக்ஷன் சஜஷன்ஸ்க்கு போகும்போதோ பாக்யராஜ் சார் எல்லாருக்குமே வந்து அரவணைத்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டியிருக்காரு. திஸ் ஷோஸ் அவர் வந்து பொதுவாக சினிமாவில் எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அவரோட சுயநலம் மட்டும் இன்னைக்கு யோசிச்சது கிடையாது. கண்டிப்பாக சார், நீங்கள் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம், நிறைய திரைப்படங்களில் நடிக்கிறத அவர் குறைச்சிக்கிட்ட காலத்தில் கூட சின்ன திரைப்படங்களுக்கு வந்து ஏதாச்சும் விழாக்கள் நடக்கும் பொழுது, ஒரு இசை வெளியீட்டு விழாவோ படத்துடைய அறிமுக விழாவோ இந்த மாதிரி விழாக்கள் நடக்கும் பொழுதும் அவர் அழைப்பு விடுத்தால் தவறாமல் கலந்துக்கிட்டு அந்த படங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இவர் வந்து இருந்திருக்காரு. அந்த குணத்தை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த ஃபங்க்ஷனுக்கு மேனாலும் சரி சார், திரைப்படத்தோட எந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் நம்ம போய் அவர் அழைக்கும் போது மறக்காமல் வருவார் சார். அதாவது இப்போ நம்ம எப்படி சிவகுமார் சார் சொல்கிறோமோ அதே மாதிரி பாக்யராஜ் சார் எல்லா படங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார் சார். அதாவது அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் ஒரு பெரிய எஃபர்ட் தான் சார். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் சார். நம்ம பல முறை நாங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியோ சாக்க சொல்லியோ விலகுவோம். ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது சார். சினிமாவில் இருந்திருக்காரு, சினிமாக்காகவே வாழ்ந்திருக்காரு. பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் சார். அதாவது சினிமா வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னமோ பாரதி ராஜா சாரோட மரணத்துக்கு பிறகு அவருக்கு எதனா ஒரு சின்ன அது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு மன ரீதியா அப்படின்னு. ஏன்னா அவரோட குருநாதர் இல்லையா, அவரோட ரிலேஷன்ஷிப் இல்லையா, யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஒரு சதாப்தம், இது பெரிய சதாப்தமே முடிஞ்சு போயிடுச்சுங்க. இதோட தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் சார் அது. பாரதி ராஜா சார் இன்னைக்கு வந்து இப்போ பாக்யராஜ் சார். அண்ட் இந்த செட்பேக் எப்படி நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம்னு தெரியல. இந்த ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் ஒரு வழி காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஜாம்பவான்கள் இருக்கணும் சார். இன்னும் நிறைய காலம் இருந்திருக்கலாம். குடும்பத்துக்கு தான் நான் வந்து நம்ம எல்லாரும் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் சார். நிச்சயமாக சார்.